இன்று புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் பிறந்த தினம். 1891 ஏப்ரல் 29ஆம் நாள். பாவேந்தர் 1899ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் புதுச்சேரியில் கனகசபை முதலியார், இலக்குமி அம்மையார் ஆகியோருக்கு 3வது மகனாக பிறந்தார். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் கனக சுப்புரத்தினம் என்பதாகும். இளமையில் கவி இயற்றும் திறன் பெற்று திகழ்ந்திருந்தார். பாவேந்தர் ஆசிரியர் திருப்புலிசாமி ஐயாவிடம் தொடக்க கல்வி பயின்றார். புதுவை மகாவித்வான் பெரியசாமி பிள்ளை அவர்களிடம், பங்காரு பக்தர் அவர்களிடமும் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தார். ஆசிரியர் திருப்புலி ஐயாவிடம் தொடக்க கல்வி பயின்றார். புதுவை மகாவித்வான் பெரியசாமி பிள்ளை அவர்களிடம், பங்காரு பக்தர் அவர்களிடமும் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தார். புதுவை மாநில கல்லூரியில் உயர்நிலை கல்வி பயின்று பின்னர் தமிழ் புலவர் வகுப்பில் சேர்ந்து கல்வி கற்று புலவராக தேர்ச்சி பெற்றார். பாவேந்திர சுப்பிரமணிய பாரதியாரை காணும் வாய்ப்பினை பெற்றார். பாரதியாரின் புலமையும் எளிமையும் கவிஞரை கவர்ந்தன. பாரதி மீது பற்று மிக்க கொண்டு தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். 1906ஆம் ஆண்டு இவர் தன் 18ஆம் வயதில் காரைக்காலைச் சேர்ந்த நிரவி என்னும் ஊரில் உள்ள பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியேற்றார். பாவேந்தர் தன் கற்பனை திறத்தால் தமிழ் உலகை வலம் வர தொடங்கினார். தேசிய இயக்கத்தில் சேர்ந்து கொண்ட பாவேந்தர் கைத்தறி துணிகளை தெருவாக விற்பனை செய்தார். தேச சேவகன், புதுவை கலைமகள், தேச பகாரி, தேசபக்தன், ஆனந்த போதினி, சுதேசமித்திரன், புதுவை முரசு, துய்ப்ளேக்கஸ், முல்லைக்குயில் ஆகிய இதழ்களுக்கு பாவேந்தர் ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். பெரியார் ஈவேராவின் சுயமரியாதை கருத்துக்கள் பாவேந்தரை கவர்ந்தன. அதன் மூலம் பெரியாருடன் தொடர்பு கொண்டார். சுயமரியாதை இயக்கத்தின் ஒப்பற்ற பாவலர் என்ற பெரியார் இவரை பாராட்டினார். இவர் அப்போது அண்ணா, கருணாநிதி, நெடுஞ்செழியன், அன்பழகன் போன்ற திராவிட இயக்கத்தினரிடம் நட்பு கொண்டிருந்தார். சென்னை சாந்தோம் சாலையில் முத்தமிழ் மன்றம் நிறுவினார். அறிஞர்களின் வாழ்த்து, பாராட்டு, கவிதைகள், கட்டுரைகள் கொண்ட புரட்சி கவிஞர் என்னும் தொகுப்பு நூலை முல்லை முத்தையா வெளியிட்டார். அதிலிருந்து இவர் புரட்சி கவிஞர் எனப்பட்டார். பாவேந்தர் கவிதைகள் குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், காதலா கடமையா, தமிழச்சியின் கந்தி, இளைஞர் இலக்கியம், இசையமுது முதலிய அரிய நூல்கள் கவிஞரின் படைப்பாகும். பாவேந்தர் 55ஆம் வயது பிறந்தநாள் விழா நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் நடைபெற்றது. அவ்விழாவில் பேரறிஞர் அண்ணாவின் முயற்சியால் ரூபாய் 25,000 பணமுடிப்பு வழங்கப்பட்டது. இதே ஆண்டில் நவம்பர் மாதம் அரசு ஆசிரிய பணியிலிருந்து பாவேந்தர் ஓய்வு பெற்றார். 1954ஆம் ஆண்டு புதுவை சட்டமன்ற தேர்தலில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு தலைமை வகித்தார். 1964ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் திடீரென உடல் நலிவுற்றார் பாவேந்தர். அதன் பின்னர் சென்னை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தமிழன்னை பெற்றெடுத்த தவப்புதல்வர், அழகின் சிரிப்பு பாடிவந்த நிலா 1964ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் நாள் சென்னையில் இயற்கை எய்தினார். மறுநாள் அவரது உடல் புதுவை மண்ணில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. 1965ஆம் ஆண்டு புதுவையில் கவிஞரின் நினைவு மண்டபம் புதுவை நகரசபையால் கட்டப்பட்டது. 1966
1968ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற்ற 2ஆம் உலக தமிழ் மாநாட்டில் சென்னை கடற்கரையில் கவிஞருக்கு சிலை எழுப்பப்பட்டது. 1972ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் நாள் புதுவை பூங்காவில் புதுவை அரசின் சார்பில் கவிஞருக்கு முழு உருவச்சிலை நிறுவப்பட்டது. பாரதிதாசன் புதுவையில் வாழ்ந்த வீட்டை புதுவை அரசு விலைக்கு வாங்கியது. அங்கு கவிஞரின் நினைவு நூலகம் செயல்பட்டு வருகிறது. பாவேந்தர் பயன்படுத்திய பொருட்கள் மக்களின் பார்வைக்கு அங்கே வைக்கப்பட்டுள்ளது. 1982ஆம் ஆண்டு திருச்சியில் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு பாவேந்தரின் நினைவாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என தமிழக அரசு பெயர் சூட்டி பெருமை சேர்த்தது. 1990ஆம் ஆண்டு தமிழக அரசு கவிஞரின் நூல்கள் அனைத்தையுமே அரசுடைமை ஆக்கியது. 1/11/1991 முதல் இவை மக்களின் உடைமையாகும் என்று அரசு அறிவித்தது. ஆண்டுதோறும் ஏப்ரல் 29ஆம் நாள் தமிழக அரசு சார்பிலும் புதுவை அரசு சார்பிலும் பாவேந்தரின் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது.